அரண்மனை அழகு மயில்மதி ராஜ்குமாரி பொன்னான அரண்மனையின் பெரிய தோட்டங்களில் நடந்து வருகிறாள். பின்னணியில் பறவைகள் குரல் கேட்கிறது. அவளின் கருணைமிகு முகம் மற்றும் அரச குடும்ப உடை தெளிவாக தெரிகிறது. இந்த பறவை மயில்மதி தோட்டத்தில் கீழே விழுந்த ஒரு பறவையை கவலையுடன் கையில் எடுத்து பார்க்கிறாள். அவளது முகத்தில் இரக்கமும் அன்பும் தெரிகிறது. அதிசயம், இரவு நேரம் மயில்மதி அறையில் வைத்திருக்கும் பறவை திடீரென ஒளி வீசி பேச தொடங்குகிறது. நான் ரத்தின ஏரியின் காவலன். அறையில் மாய ஒளி பறவைகள். பயண முடிவு. ராஜ்குமாரி பறவையை பின்தொடர்ந்து காடு நோக்கி பயணிக்கிறாள். அடர்ந்த மரங்களும் விண்மீன் நிறைந்த ஆகாயமும் சாகச மனநிலையை உருவாக்குகின்றன. ரத்தின ஏரி நீல ரத்தினம் போல மின்னும் ஏரியின் காட்சி மிகவும் அழகாக இருக்கிறது. மயில்மதி அதிசயத்துடன் ஏரியை பார்க்கிறார். இருண்ட மந்திரவாதி. திடீரென கருப்பு புகை உருவாகி மந்திரவாதி தோன்றுகிறான். அவன் ஏரியை கைப்பற்ற முயற்சிக்கிறான். இது ஒரு பயமூட்டும் காட்சி. நல்ல மனதின் மாய சக்தி. மயில்மதி கண்களை மூடி நல்ல எண்ணங்களை நினைக்கிறாள். அவளிடமிருந்து ஒளி பரவி ஏரியையே பிரகாசப்படுத்துகிறது. மந்திரவாதி சக்தி இழந்து மறைகிறான். ரத்தினதேவன் தோன்றுதல். பறவை ஒளியாக மாறி ரத்தினதேவனாக மாறுகிறது. ராஜ்குமாரியை பாராட்டுகிறது. ஏரி மீண்டும் அழகாக மின்னுகிறது. வெற்றி கொண்டாட்டம். அரண்மனையில் மகிழ்ச்சி பொங்குகிறது. ராஜ்குமாரி ஏரிக்காக ஒரு பூங்கா அமைக்கிறாள். பறவைகள் பாடி மக்கள் கொண்டாடுகிறார்கள். இது மகிழ்ச்சி மற்றும் வெற்றியின் இறுதி மனநிலையை வெளிப்படுத்துகிறது.